இலங்கையில் சிக்கி தவிக்கும் தனது தந்தைக்கு உதவ முடியாது என்று கூறிய சமூக வலைதள விமர்சகர்களுக்கு எமி கிளாரி என்ற பிரித்தானிய பெண் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எமி கிளாரியின் 68 வயது தந்தை மற்றும் 70 வயதுடைய அவரது துணையும் தற்போது இலங்கையில் சிக்கியுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பதற்றமான சூழல் காரணமாக கத்தார் வழியாக அவர்கள் செல்ல இருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து எம்பி வெளியிட்ட வீடியோவில் பிரித்தானிய அரசின் உதவியை அவர் கோரியிருந்தார். ஆனால் இதற்கு சில இணையவாசிகள் எதிர்மறையாக கருத்து தெரிவித்தனர். வெளிநாடுகளில் குடியேறிவிட்டு பிரித்தானியாவிற்கு வரி செலுத்தாதவர்கள் இப்போது மட்டும் ஏன் அரசாங்கத்தின் உதவியை எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலடி கொடுத்த எம்பி தனது தந்தை பல தசாப்தங்களாக பிரித்தானியாவில் தங்கி முறையாக வரி செலுத்தியவர் என்பதை சுட்டிக்காட்டினார். எனது தந்தை ஒரு கல் தச்சர். எனது மாற்றாந்தாய் HSBC வங்கியில் பணிபுரிந்தவர். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டுக்காக உழைத்து வரி செலுத்தியுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் பிரித்தானிய குடிமக்கள் இல்லை என்று ஆகிவிடுமா? இது ஒரு வேடிக்கையான வாதம். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள வான்வழி தாக்குதல்களால் டோஹா வழியாக செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தூதரகத்திடமிருந்து முறையான உதவி எதுவும் கிடைக்கவில்லை என்றும் விமான நிறுவனங்கள் பணத்தை மட்டும் திருப்பி தந்துவிட்டு தங்களை கைவிட்டு விட்டதாகவும் எமி குற்றம் சாட்டியுள்ளார். விமான போக்குவரத்து முடங்கி உள்ளதால் இலங்கையில் சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு அந்நாட்டு அரசு 7 நாட்கள் இலவச விசா நீட்டிப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.